ஏழை எளிய நாடுகளுக்கு மலிவு விலையில் கொரோனா தடுப்பு மருந்துகள் அனுப்பும் இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க ஐநா சபை பாராட்டு. இந்தியாவில் தற்போது கோவிஷீல்டு, கோவேக்சின் ஆகிய தடுப்பூசி மருந்துகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்தியாவில் கடந்த 16ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலகில் பல நாடுகளில் கொரோனா தடுப்பூசி மருந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. என்றாலும் உலகில் உள்ள வளரும் நாடுகள், பொருளாதாரத்தில் நலிந்த நாடுகள் இந்தியா மீது நம்பிக்கை வைத்து அவற்றை பெற ஆர்வம் செலுத்தி வருகின்றன. நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்ததும் இந்திய தேவை போக மலிவு விலையில் ஏழை நாடுகளுக்கு இந்தியா விற்பனை செய்யும் என்று 3 மாதங்களுக்கு முன்பே கூறினார். அதன்படி பல நாடுகள் விருப்பம் தெரிவித்திருந்தன. இந்தியாவில் இருந்து தடுப்பூசி மருந்துகள் அனுப்பப்பட்டும் வருகின்றன. பிரேசில், வங்காளதேசம், பஹ்ரைன், பூட்டான், மாலத்தீவு, மொரீஷியஸ், மங்கோலியா, மொராக்கோ, மியான்மர், நேபாளம், ஓமன், சிசெல்லஸ், இலங்கை ஆகிய 12 நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலகின் எந்த மூலைக்கும் கொரோனா தடுப்பு மருந்தை அனுப்ப இந்தியா தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா லட்சியத்தை நாம் பூர்த்தி செய்கிறோம். இந்தியாவில் தயாரித்து உலகத்திற்கு வழங்குவதே தற்சார்பு பாரதம் ஆகும் என்றார் அவர். மேலும் இந்தியாவின் ஃபைசர் நிறுவனம் 4 கோடி கொரோனா தடுப்பூசி மருந்துகளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய 92 நாடுகளுக்கு குறைந்த விலையில் உலக சுகாதார அமைப்பின் ஆதரவுடன் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசும் இதற்கு அனுமதி அளித்துள்ளதாக கூறியுள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கைகளுக்கு உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ராஸ் அடோனம் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், பல நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி மருந்துகளை வழங்கி உதவி செய்து வருவதற்காக இந்தியாவிற்கும் மனிதாபிமானம் மிக்க தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதேபோல் அமெரிக்க வெளியுறவுத்துறையும் தனது டுவிட்டர் செய்தியில், தெற்கு ஆசிய நாடுகளுக்கு லட்சக்கணக்கான டோஸ் தடுப்பூசிகளை வழங்கி உலக சுகாதாரத்தில் பங்காற்றி வரும் இந்தியாவை நாங்கள் பாராட்டுகிறோம். ஓர் உண்மையான நண்பனாக சர்வதேச சமூகத்திற்கு தனது மருத்துவத்துறையை இந்தியா பயன்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளது.